உலக நடத்தும் ஒரு வாழ்க்கையில் பெந்தேகோஸ்து வாழ்க்கையில் நீ மாறக்கூடாது. ஒரு திருமணத்துக்காக மாறக்கூடாது, ஒரு வீடு கட்டுறதுக்காக மாறக்கூடாது, கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கு மாறக்கூடாது, பணம் சம்பாதிக்கிறது மாறக்கூடாது, தொழிலுக்காக நீங்க மாறி போகக்கூடாது. பெந்தேகோஸ்து அனுபவத்தில் வந்திருக்க உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சந்தோஷமே இனி வரப்போற சந்தோஷம். அதை ஒரு மனுஷன் இப்போது அனுபவிக்க வேண்டுமானால் பூரண பரிசுத்த ஆவியின் நிறைவுண்டாக வேண்டும். அவர்கள் மாத்திரம் அந்த பரிபூரணத்தை அடைய முடியும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் உபவாசம். இதெல்லாம் செய்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாய் பணம் இருந்தாலும் நீங்க அதை வெறுத்து விடுவீங்க, ஆஸ்தி இருந்தாலும் வெறுத்து விடுவீங்க, பெரிய பெரிய மங்கள வீடு இருந்தாலும் வெறுத்து விடுவீங்க, எத்தனை ஆசீர்வாதம் நிரம்பி இருந்தாலும் அதை நீங்கள் வெறுத்து அந்த மெய்யான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் உங்களை அந்த மெய்யான சந்தோஷத்தில் உங்களை நிறைத்து அவர் அந்த ஞானத்தை தர தேவன் வல்லவராக இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை ஹஸ்பண்ட் தருகிற சந்தோஷம் 10-15 ஆண்டு காலம், ஒரு மனைவி கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச காலம், பிள்ளைகள் கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச காலம், இந்த வேலையும் உலகத்தின் செல்வங்களும் கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச காலம். இதுக்கு நீங்க அடிபணிய கூடாது. ஆனா தேவன் தருகிற சந்தோஷம் அப்படி அல்ல. நித்தம் 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 உனக்கு தருகிற சந்தோஷம் அந்த ஆவியின் கனியின் சந்தோஷத்துக்குள்ளே பரவும்படி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை அறிந்த ஒரு விசுவாசியை இருக்க பார்க்க மாட்டாங்க. இதை அறிந்திருக்கின்ற ஒரு விசுவாசியோ விசுவாச பிள்ளையோ விசுவாசி இருக்க பார்க்க மாட்டாங்க. இந்த சந்தோஷம் மீண்டும் தனக்குள்ளே நிறைப்பதற்காய் அவர்கள் அப்போஸ்தலர்களாய் மாறுவார்கள். ஆமென். சுவிசேஷகளாய் மாறுவார்கள், ஆண்டவருடைய பணிக்காக மாறுவார்கள், ஆண்டவருடைய சித்தம் செய்து அந்த ராஜ்யத்தை பிடிப்பதற்கு கர்த்தர் சொல்லுகிறார். அது உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருவர் பேர் அன்பாய் இருக்கிறது போல சில சீசர்களை அவர் உருவாக்கினார். சில சீசர்களை அவர் உருவாக்கினார். அல்லேலூயா. யார் உருவாக்கினார்? இயேசு உருவாக்கினார். அதுக்கு தான் யோவான் 15 சொல்லுகிறார், மீண்டும் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சில சீசர்கள் மாத்திரம்தான் அவரோடு நின்றார்கள். 4000 பேர் அப்பம் சாப்பிட்டார்கள், 5000 பேர் அப்பம் சாப்பிட்டார்கள், 10 குஷ்டரோகம் தீர்ந்து விட்டது, அநேக முடவிகள் நடந்தார்கள், செத்தவர்கள் உயிரடைந்தார்கள். இப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த 11 பேர் தான் தேவனுடைய கிரியை கண்டு நடந்தார்கள் கூட. அல்லேலூயா, நடந்தார்கள். ஆமென். அதேபோல சபை என்பது ஒரு நாள் வந்து ஓடி போவதல்ல. சபையில் ஏதோ ஒரு கிரியை நடக்கும், அதுக்கல்ல. சபை முதல் படியே இயேசுவை எப்படி அறிய வேண்டும், இயேசுவை எப்படி சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், இயேசு எப்படி என் இதயத்துக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், எதை செய்தால் எனக்குள்ளே வாசம் பண்ணுவா, அதை நீங்கள் செய்வதற்குத்தான் கர்த்தர் சபையிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சம்டைம் சில வேளை ஹஸ்பண்டை பிரியப்படுத்தலாம், உலகத்தை பிரியப்படுத்தலாம், எல்லாம் பிரியப்படுத்தலாம். ஆனா தேவனை பிரியப்படுத்த சில வழிமுறைகளை கர்த்தர் சபைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த வழிமுறைக்கு தான் நீங்கள் போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. மேக்கப் போடுறதுனால கர்த்தர் ஒன்றும் பிரியப்பட மாட்டார். உயர்ந்த ஆடை அணிகிறதுனால கர்த்தர் பிரியப்பட மாட்டார். நிறைய ஆபரணங்களை நீங்கள் போட்டனால கர்த்தர் பிரியப்பட மாட்டார். அது பிசாசுக்கு தான் பிரியம். அல்லேலூயா,
அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் கிரியைகளை கண்டு பிசாசு சந்தோஷப்படுவான். உன்னுடைய உள்ளான குணம் எப்படி சேஞ்ச் ஆகிறதோ அதுதான் கிறிஸ்துவுக்கு பிரியம். ஆமென். அந்த உள்ளான குணங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆன மாத்திரம்தான் கிறிஸ்து உன்னோடு இருப்பா. கிறிஸ்து ரகசியம் உனக்கு வரும். கிறிஸ்து உன்னை சொல்லுவா, என் சந்தோஷத்தை உனக்கு வச்சிருக்கிறேன். ஆமென். பட்டினி எல்லாம் இருக்க வேண்டியிருக்கும், அதிலே சந்தோஷம் இருக்கும். கடன் இருக்கு, அதிலே சந்தோஷம் இருக்கும். சில வழிகள் இருக்கும், அதிலே சந்தோஷம் இருக்கும். அந்த கிறிஸ்துவின் நிறைவான சந்தோஷத்தை சபையா இருக்கின்ற உங்களுக்கு கிடைச்சா போதும், உன் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று என்னுடைய கற்பனையா இருக்குது. ஆண்டவரை கர்த்தர் வருவதற்கு முன்னே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு முன்னே மனுஷ அன்பு மிகுந்த மாயம் உள்ளதா இருந்தது. ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு மனுஷிக்குள்ளே ஒரு உண்மையான அன்பை யாரும் பார்க்க முடியாது. இப்பவும் இல்லை. எனக்கு வந்தது எனக்கு, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். எப்போ இயேசுவின் அன்பை அவங்க அறிந்து கொண்டாங்கன்னு சொன்ன, ஒன்று கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை, தன்னுடைய பிராணனை, அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனால அந்த அன்பு வெளிப்பட்டு நம்ம மேல இருக்கிற, நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென். சில வேளையில் அவர் உன்னை உடைத்தாலும், நொறுக்கினாலும், உன்னை குத்தினாலும், உன்னை அடித்தாலும், உன்னை வருத்தப்படுத்தினாலும், நீ சொல்ல வேண்டிய வருத்தத்தின் மத்தியிலே நீ கல்வாரி சிலுவையிலே எனக்காய் சிந்தின இரத்தத்தை நினைத்து நான் உம்மை கடைசி வரை நேசிப்பேன் சொன்னா போதும், கர்த்தருடைய மன இரக்கம் உன் மேல வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனபடி கர்த்தர் வைத்த அன்பு பயங்கரமான அன்பு. அப்ப இயேசு ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அறிகிறா. ரெண்டு பேரு நேசிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு பேருடைய இருதயத்தையும் ஆண்டவர் அறிகிறா. ஒருவர் நேசிக்கிற இருதயத்தை அறிகிறா, நேசிக்காத இருதயத்தை அறிகிறா. அல்லேலூயா. இதை ஆண்டவர் அறிகிறார் என்று பூரணமாய் பெந்தேகோஸ்து மக்களுக்கு நல்லா தெரியும். தெரிகிறதுனால்தான் ஒருவர் என்னுடைய அன்பில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நடிக்க கூடாது, வெட்டி போடுவாரு. ஆமென். ஆமென். கடைசி காலம் எல்லாம் வெளிப்படும். எங்களையும் எல்லாம் வெளிப்படுத்துவார். வைக்கோல்ல கட்டணுமா, ஓலையில கட்டணுமா, மண்ணுல கட்டணுமா, கல்லுல கட்டணுமா, மரத்துல கட்டணுமா, தங்கத்துல கட்டணுமா, எல்லாம் வெளிப்படும். அல்லேலூயா. ஒண்ணு வெளிப்படாம இருக்கு. ஆனபடி இப்போ என்ன செய்யணுமா? சபை, நீங்க தான் சகோதர சகோதரிகள், நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. என்ன அன்பு? கிறிஸ்து வைத்த அன்பு. யோனாத்தானும் தாவீதுக்குள்ள ஒரு அன்பு வந்து வேதம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை விட அதிகமான நேசம் உண்டாயிருந்தது என்று. ஒரு தன் புருஷனை நேசிக்கிறதை விட அதிகமான நேசம் யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அது தேவன் இணக்கின அன்பு. அப்ப நீங்களும் உங்க புருஷனை மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளை மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தை மாத்திரமல்ல, நீங்கள் ஒருவர் நேசிக்க வேண்டிய நேசம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மக்களா இருக்கு அவங்களுக்கு நான் சொல்லுறேன், நீங்க மெச்சோர்டுனாக நான் பேசிக்கொண்டிருக்கிறது, நீங்க மெச்சோர்டு வளர்ந்திருக்கிறீங்கன்னு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனபடி நீ ஒருவரில் அன்பா இருந்தால், உன் சகோதரன் பாவம் செய்தால் நீ சொல்லணும், நீ பாவம் செய்கிறாய். ஒரு வீட்டில் போன தவறாய் அவங்க நடக்கிறாங்க, நீ இந்த வீட்டில் பாவம் செய்கிறாய், இயேசுவுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி அருமையான சகோதரிகளை நீங்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டும். அது அன்பு. எத்தனை பேர் சொல்றீங்க? சும்மா கையொன்னும் போக்க கூடாது. வேதனையோட நிற்கிறவங்க சுபாவங்களை எல்லாம் கண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ அங்க டான்ஸுக்கும் கூத்தொன்னு பார்க்க இருக்க, எழுப்பி பெய்யிடணும். நீ விசேஷமா ஆண்டவருடைய அன்பிலே வாழுக பரிசுத்த பிள்ளை நீ. ஹலோ,
நீ அந்த இடத்திலிருந்து எழும்பி போ, கர்த்தர் உன்னை பிரியப்படுவார். தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை கண்ட நீ கை சூண்டி சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாள் அங்க பயங்கர பொங்கால எங்க வீட்டு பக்கம் ரோட்டு சைடெல்லாம் அடுப்பு கூட்டி பொங்கால போடுறாங்க. நான் ஒரு கடலை ஒரு புளிச்சோறு வாங்குவதற்கு போனேன். அப்போ ஒரு சகோதரி பொங்காலை போட்டு ஓடி வாரா. அவங்க எல்லாம் ஹிந்துக்களாக. நான் கேட்டேன், இந்த பொங்காலையினால தேவனை சந்திக்க முடியுமான்னு கேட்டேன். ஓ, அம்மைக்கான ചെയ്യുന്നത്. ഹല്ലേലൂயா, പ്രൈസ് എല്ലാം. ஆட்சிகால அம்மைയാണ്. நான் இந்த கொம்மை யாருன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, இந்த கொம்மை யாருன்னு கழிஞ்ச தான் பாடம் எடுத்தேன். எனக்கு யாருன்னு தெரியும். ஹல்லேலூயா. ஓட அவங்க முகம் போன போக்க பார்க்கணும். அந்த கடலை சாப்பாடு தகவா 4 பங்கு முகம் ஏறியாச்சு. ஹல்லேலூயா. அத்தனையும் பிசாசாக்கும். பிரைஸ் எல்லாம். இந்த அம்மையை குறித்தான் கழிஞ்ச பிரகாசம் கேட்டது. இன்னும் நம்ம சொல்லி தரலாம் அந்த அம்மை யாருன்னு சொல்லி. ஆற்றுகால் அம்மை. அப்ப இன்றைக்கு இத்தனை கிறிஸ்தவம் வளர்ந்து 1% மக்கள் கூட ஆண்டவராய் தேவனுடைய சந்தோஷத்தில் நிறைவா இல்ல மக்களே. ஆமே, ஆமே. இப்ப கிறிஸ்தவன் டிபிஎம் சபையை போல போச்சு. நம்ம குடும்பம் அப்படிதான். அப்படி அல்ல, அழிவில் இருந்த நம்மை மீட்டு கொண்டு வந்ததாக்கும். கடந்த காலம் விக்கிரங்களுக்கு வணங்கி இதே போல சடங்காச்சாரத்தில் இருந்த நம்மை மீட்டு கொண்டது பூரண கிறிஸ்தவத்தை சொல்லிக் கொடுக்கிறது சபை. ஆனபடி நீங்கள் பூரண கிறிஸ்தவத்திலே வாழுகிற நீங்கள் கிறிஸ்துவின் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி வாழ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு பிள்ளை தப்பு பண்ண பையன் அழைக்கணும், பிள்ளையே இதெல்லாம் நம்ம பாஸ்டர் கற்றுக் கொடுத்தது, இப்படியாகும் போகணும். நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவசனத்தின்படி தவறுனா நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அருகதை. அதுதான் விசுவாசம். இந்த பிள்ளை அழியக்கூடாது, நான் அழியக்கூடாது. அந்த அன்பை ஆண்டவர் சொல்லுக. ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை தட்டிக்க தண்டி சொல்லும். புரிஞ்சுக்கணுங்க மக்களே, அந்த அன்பை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்காவிட்டாலும் நீங்க எதனா சண்டை பிடிப்பீங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் தப்பி போவேன். இல்லை ஹல்லேலூயா. அல்ல பாஸ்டர் எல்லாம் சொல்லுவீங்க, எல்லாம் தப்பா பேசுறாருன்னு சொல்லி. ஆமே, ஆமே. ஆனபடி கிறிஸ்துவின் சந்தோஷத்தில் நிறைவாருங்க. ஆண்டவராய் தேவன் உங்களுக்கு தன் ஜீவனை கொடுத்து மீட்டதனால் அந்த அன்பு வெளிப்பட்டது. இப்போது நான் உங்களிடத்தில் ஒரு அன்பு வைக்கிறேன்னு சொல்லி நான் கரம் பிடித்து விட்டு நான் அன்பு வைக்காவிட்டால் தேவன் என்னை கண்டார். நீங்கள் ஒருவரை அன்பு வைக்காவிட்டால் தேவன் கண்டார். ஆனபடி கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு நீங்கள் இந்த மாயமான உலகத்திலே அன்புள்ளவளாய் சபை இருக்க பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க, நல்ல கரத்தை தட்டி ஆண்டவருடைய கரத்துக்கு முன்பாய் ஒப்பு கொடுப்போம். தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும், தேவ ஆவியான வெளிப்படட்டும். கட்டுகள் உடைந்து சில உபத்திரங்கள் மாற ஆவியான சபைக்குள் இறங்கி வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் சபிக்கமாக்க வல்லமை, ஞானத்தின் வல்லமை, கட்டுகளை உடைக்க வல்லமை, அடி வயிற்றை கலக்கி கொண்டிருக்கின்ற வலிகளை மாற்ற வல்லமை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. கழுத்து பகுதிகளில் வல்லமை இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்போதே சுகமாக்க வல்லமை தல வலியோடு வந்திருக்க உம்முடைய பிள்ளை மேல் இறங்குவதாக, இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. 13வது வசனம், ஒருவன் தன் சிநேகிதனுக்கு தன் ஜீவனை கொடுக்க அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு எதுக்கு சொல்லுகிறார்? உங்களை சிநேகிதன் என்று சொல்லுகிறார். ஒரு சிநேகிதனுக்காக ஒரு மனுஷனும் ஜீவனை கொடுப்பதில்லை. ஒரு மனுஷனும் ஜீவனை கொடுக்க முடியாது. நோய் வந்தா செலவில் 50,000 ரூபாய் கொடுப்போம், 1,00,000 ரூபாய் கையில கொடுத்து பார்ப்போம். ஓடி 10 நாள் ஓடி ஆஸ்பத்திரியை பார்ப்போம். பின்பு என்ன சிநேகிதன் சொல்லுவோம், சிநேகிதா இதுக்கு பின்ன என்னால பார்க்க முடியாது, நீ ஜீவனை விட்டுடுன்னு சொல்லுவோம். அல்லேலூயா.
இந்த உபத்திரத்தில் நீ பாடுபட வேண்டும். உங்க வீட்டில் அப்பாவானாலும் அம்மாவானாலும் சரி, சகோதரனாலும் சரி, புருஷனாலும் சரி, ஒரு எல்லைகளை கழியும் போது சொல்லுவீங்க, கிறிஸ்துவுக்குள்ள ஜீவனை விட சொல்லுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலவங்க பெரிய வியாதியில் இருந்தும் சில வீழ்ச்சியில் இருக்கிற புருஷனுக்காக மனைவிக்காக ஜெபித்து அழுது கேட்பாங்க. ஒரு வருஷம் கழியும்போது சொல்லுவாங்க, நான் இப்படி எல்லாம் கேட்டது, நல்லா நடந்து திரிகிற ஒரு புருஷனாட்டு கேட்டேன், இப்ப படுக்கையில் இருக்கிற புருஷனாட்டு எனக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. இருந்து அழுகிறதும் கலங்கிறதும் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறதுனாலே அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொல்லி புரிந்து கொண்டு தேவனோடு சேர கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அந்த அன்பிலேயாக்க நம்ம ஆராதிச்சிட்டு இருக்கோம். அந்த அன்பிலேயாக்க இயேசு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அன்பில பூரணத்தை கண்டுட்டோம். அந்த அன்பிலேயாக்க பரலோகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேலாய் ஒண்ணும் இல்லை. இங்க பூமியில எல்லா சடங்குகள் எல்லாமே அழிந்து போறவைகள். அழியாத ஒரு சந்தோஷம் கிறிஸ்துவின் சந்தோஷம். அந்த சந்தோஷம் நிறைவா இருக்க பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம சபை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த அன்பை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. அந்த அன்பை குற்றம் மாத்திரம் சொல்லக்கூடாது, குறைகளை மாத்திரம் சொல்லக்கூடாது, அவர்களை தட்டி திருத்தி உருவாக்க நமக்கு தேவை உண்டு. அப்ப அந்த அன்பு உங்களுக்கு எனக்கு சேர்ந்து வர வேணும். என்னல தவறு கண்டாலும் நீங்க அன்பா இருந்தா என்னோட சொல்லலாம், பாஸ்டர் ஒரு குற்றத்தை நான் கண்டேன் சொல்லலாம். அல்லேலூயா, அதுதான் அன்பு. அதுக்காக மூப்பர்கள் எல்லாம் எடுத்திருக்கிறது சொல்லணும். ஆமே, ஆமே. அதப்பறம் தான் விசுவாச பிள்ளைகள் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும், நான் எதிலே குறைவா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு தான் சபை. இது நாங்கள் பேசுறதில் ஆண்டவரை கத்த சபைக்கு நேரே பேசுக. அப்ப நீங்கள் ஆராய்ந்து பார்த்து குறைகளை எல்லாம் விடும்போது கர்த்தர் சொல்லுகா, நீ என் சிநேகிதன். அல்லேலூயா. அப்ப சிநேகிதன் சொன்னா என்ன? சிநேகிதனோடு ஒரு மணிக்கு கதையெல்லாம் பேசுவீங்க இல்லையா? உங்க ஒரு கூட்டாளி வரட்டும், அழகா பேசுவீங்க. தூரண்டு சொந்தம் வரட்டும், ராத்திரி 4 மணி நேரம் கதை பேசுவீங்க. எல்லாத்தையும் பேசி, ஏய் அன்னைக்கு தொட்டு விளையாடணும் உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஸ்கூல்ல நான் இப்படி விளையாடணும் ஞாபகம் இருக்கா? அங்க போனது உனக்கு ஞாபகம் இருக்காடி? அந்த மரத்தில் கண்டு மாங்க பக்கத்தில் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி பேசுறீங்க இல்லையா? பேசுறீங்களா பேசலையா? ஆமே, ஹல்லேலூயா. பேசுறீங்க, பேசி சந்தோஷப்படுவீங்க. இப்ப நமக்கு வயசாயிடுச்சு, இப்ப சிரிக்கவும் முடியல, அழவும் முடியல, பிள்ளைகள் வந்துட்டு துன்பம், புருஷன், குடும்பம் எல்லாம் வந்திருக்குது. ஆனபடி நம்முடைய எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்றீங்க. எனக்கு நல்ல ஒரு புருஷன் மேல, அதனால என் சந்தோஷம் போயிடுச்சு. எனக்கு ஒரு நல்ல மனைவி மேல சந்தோஷம் போயிடுச்சு. நல்ல ஒரு வேலையில், அதனால என் சந்தோஷம் போயிடுச்சு. நல்ல 10 ரூபாய் பணம் இல்ல, சந்தோஷம் போயிடுச்சு. வாழ்க்கை பயங்கர கஷ்டம், அதனால சந்தோஷம் போயிடுச்சு. என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க, எல்லா சந்தோஷம் போயிடுச்சு. ஆனா உன் சிநேகிதியை பார்த்து சொல்லுவீங்க, கர்த்தரை அறிந்தால் ஒரு நிலையான சந்தோஷம் எனக்குள் இருக்குது, அது கிறிஸ்துவின் சந்தோஷம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கத்த, நீங்கள் ஒரு சிநேகிதியை பார்த்து, சிநேகனை பார்த்து, ஒரு சிநேகத்தில் உள்ள ரகசியம் எல்லாம் சொல்லுவது போலத்தான் கர்த்தரும் தன்னுடைய ரகசியத்தை, நடக்க போற காரியங்களை சிநேகிதியா இருக்க பார்த்து, சிநேகனா இருக்க பார்த்து உங்களிடத்துல பேசுகிறாரா என்று சொல்லி you are check now. பேசுகிறாரா? எத்தனை பேசுகிறாரு? உண்மை கையொசுங்க, உண்மை கையொசுங்க. எத்தனை பேர்ட்ட கர்த்தர் பேசுகிறாரு? ஹல்லேலூயா. இங்கேயோ பின்ன எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியிலே வந்து உங்களை என்ன உருவாக்கினாரோ அதுதான் பரலோக ராஜ்யம்.
இங்கே பூமியில வந்து யாரை சிநேகிதனை ஏற்றுக்கொண்டார்? வெறும் 12 பேரை மாத்திரம் தான் கூட வச்சுட்டார். அதுதான் பரலோக ராஜ்யம். அதை போல நீங்களும் ஆண்டவருடைய அன்பில் என்ன செய்யணும்? நிலை நிற்க வேண்டும். வாழ்விலே துன்பமும் நெருக்கடியும் வந்தாலும், ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு பிரிய மாட்டேன். நான் என் அன்பு இந்த உலகத்துக்குள்ள அல்ல, நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக அன்பை வைத்திருக்க ஆனபடி நீ பட்ட பாடுகள் மூலம் நானும் பாடுபட்டு அந்த கிறிஸ்துவின் அன்பிலே பரலோக ராஜ்யத்தை அடைவதற்காய் நான் ஒரு சிநேகிதனாக சிநேகிதியாக உமக்காய் வாழ்வேன் சொல்லி எப்போது ஒப்புக் கொடுப்பாயோ அந்த அன்பு உனக்குள் பலப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏமாந்து போகாதீங்க மக்களே. நீங்க எல்லாம் ஒரு ஊழியக்காரையுடைய தோற்றத்தில் வர வேண்டியவங்க. நீங்க மகிமையான சபையாய் மாற வேண்டியவங்க. இயேசுவே அந்த பரிசுத்த கற்களாய் நீங்கள் கட்டப்பட வேண்டியவர்கள். உங்கள் கை கால் கண்கள் இருதயம் எல்லாம் இயேசுடைய அந்த பருவத்துக்கொப்பாய் வளர வேண்டியவர்கள். ஹலோ, கரங்களை தட்டி கத்து நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. அதை வளர்த்தி எடுப்பதற்குத்தான் இந்த கூடாரம். ஆடுகளை மெச்சோடாக்குவது கூடாரம். இந்த கூடாரம் ஜாலி அடிப்பதற்கோ டைம் பாஸ் பண்ண கூடாரம் அல்ல. நீங்கள் பண்ணையில் இருக்கின்ற ஆடுகள். ஆமென், ஆமென். எங்களை கிறிஸ்துவின் மாளிகையை மாற்றுவதற்காய் படுத்தின பாடுகளுக்கு கணக்கில்லை. இப்போதும் பாடுபடுத்தி கொண்டிருக்க. எதுக்காக என்று சொன்னால், கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் அவருடைய மாளிகையை நாங்கள் மாறுவதற்கு, அந்த மாளிகை சபை நீங்களும் மாறுவதற்கு நாங்களும் உங்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆமென். இந்த பிள்ளைங்க வந்து பேசும்போது கொஞ்சம் நடக்காவிட்டா எப்படி இருக்கும்? ஒரு வயசு கழிஞ்சு கொஞ்சம் பேசாவிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு ராத்திரி ஒரு 10:30 வாரேன். சின்ன சொல்றது எனக்கு புரியல. அவன் மழலை ஒரு குரல்ல அவன் பேசுறான். அல்லேலூயா. என்ன பேசுறான்னு சொன்னா, நல்லா இருக்கீங்களா? அல்லேலூயா. நல்லா இருக்குங்க. அல்லேலூயா. அது கடைசி தான் புரிஞ்சிடுச்சு. இவன் நல்லா இருக்கிறது கேட்குறான்னு. சரி, நல்லா இருக்கிறேன்னு சொல்லு. இப்போ ரெண்டாவது, எப்போ வந்தீங்கன்னு கேட்குறான். அல்லேலூயா. இப்படி மழலை பிள்ளைகள் பேசுகிறது சந்தோஷமா இருக்கிறது போல, நீங்களும் கிறிஸ்துவோடு நெருங்கி பேசுறதுல அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அதுக்கு ஒப்பாய் கொண்டு போக வேண்டும். அதுக்கு ஒப்பாய் நீங்க வாழ வேண்டும். கிறிஸ்துவின் சந்தோஷம் என்று சொன்ன வேற ஒன்றுமல்ல, என்னிடத்திலே தேவன் பேசுகிறார், அதுதான் சந்தோஷம். உலகம் அறியாத சந்தோஷம். உலகம் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டு நாசமாய் போகும்போது, பல மார்க்கத்திலே ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கும்போது, இந்த பெந்தேகோஸ்து மார்க்கம் என்பது அழிவில்லாத மார்க்கம். அந்த மார்க்கம் உன்னோடு பேச வேண்டும். அதுவே தேவ சந்தோஷம். அல்லேலூயா. அதான் சந்தோஷங்க. அந்த சந்தோஷம் இன்றைக்கு அநேக சகோதரர்களுக்கு புரியல. ஒரு 10-20 சகோதரிமார்கள் புரிந்திருக்கிறாங்க. இன்னும் சிலர் நடிக்கிறது உண்டுங்க. இங்கேயும் ஒரு காலு சால்வேஷன்ல ஒரு காலு, இங்கேயும் ஒரு காலு, வேறையும் ஒரு காலு. அதெல்லாம் மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. இது கர்த்தராலே உண்டாக்கப்பட்ட ஆராதனை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்று பரிசுத்த ஆவியார் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் உங்களுக்கு கற்பிக்க யாவை நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதனாய் இருப்பீர்கள். அடுத்து சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார்? தேவ பிள்ளைகளுக்கு இயேசு என்ன சொல்லிக் கொடுத்தார்? அல்லேலூயா, ஆமென். நீங்கள் மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் படிச்சா போதும், ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப ஒரு விசுவாச பிள்ளை சின்ன வயசுல எப்படி வளரணும்? ஒரு சின்ன வயசுல ஒரு விசுவாச பிள்ளை சபையில் எப்படி பார்க்கணும்? அந்த பிள்ளை கொஞ்சம் மெச்சூர்ட் ஆன பின்பு என்ன செய்யணும்? அந்த பிள்ளை கல்யாண வயசு ஆகும்போது என்ன செய்யணும்? கல்யாணம் கழிந்த பின்பு என்ன செய்யணும்? குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது என்ன செய்து எப்படி வாழணும்?
ஒரு 50 வயசு 40 வயசு ஆகும்போது அந்த பிள்ளை என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் மெச்சோர்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேண்டுமா வேண்டாமா? இந்த மெச்சோர்டாக்கும் கிறிஸ்தவம், இந்த மெச்சோர்டாக்கும் ஜாதிகள் அறிவது, இந்த மெச்சோர்டாக்கும் உலகம் அறிந்து உங்களோடு சபைக்குள்ளே சேர்ந்து வருகிற மெச்சோர்டு. புரிந்தவன் கரங்களை தட்டி கத்த நன்றி சார். வல்லமைகள் அழியட்டும், எல்லா சாத்தனுடைய போராட்டங்கள் மாறட்டும், எல்லா சாத்தனுடைய கிரியைகள் அழியட்டும், இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 27 வருஷங்களுக்கு முன்னே எங்க கல்யாணம் நடக்கும் போதெல்லாம் நல்ல ஆரம் எல்லாம் போட்டு சந்தனம் எல்லாம் வச்சு, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் அன்னைக்கு ஏஜி சபையில் போகிற ஆட்கள், சந்தனம் எல்லாம் வச்சு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு மாப்பிள்ளை வண்டியெல்லாம் பிடிச்சி பொண்ணு கட்ட போவோம். கையில் பிரைஸ்லிட்டு 2-3 சாவுக்கு ஏதுவான மோதிரம், ஹல்லேலூயா, அலங்காரம், நல்ல செயின், வாடகைக்கு அது வாங்கி போட்டோம். அதுக்கு மேலே ஒரு மாலைலாம் போட்டு வருவோம். அங்கே பெண்களை நல்லா ஒருங்கி வச்சுருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் போட்டு நல்ல கூர்ண சாரியெல்லாம் உடுத்தெல்லாம் ஒருக்கி வச்சுருப்பாங்க. என்னுடைய கல்யாணம் அப்படித்தான். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். என்னுடைய திருமணத்தை நடத்த பாஸ்டர் வந்தது கிடையாது. அது பின்னத்தான் எனக்கு புரிஞ்சு. அல்லேலூயா. எங்கள் அண்ணன் தான் நடத்தி வச்சார். ஒரு ஜெபம் பண்ணி, பாஸ்டர் வரலையா? ஓ, நான் வருந்தில்லடே. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அது எவ்வளவு சாபத்தை கொண்டு வந்து எனக்கு தெரியும். 10 ஆண்டுகள் அந்த சாபம் கொண்டு பழச்சு கொண்டு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் அறியாமல் இருக்கக்கூடாது, புரியாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் சொல்லுகிறேன், நான் எப்போது கிறிஸ்துவனுடைய நல்ல அந்த வழிகளை அறியும் போதுதான் புரிந்துவிட்டேன், இதொன்றும் வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்துவின் சந்தோஷம் உங்கள் கல்யாண வீட்டில் வேணும், எல்லா இடம் வேணும், தொழிலில் வேணும், வேலையில் எல்லாம் வேணும். இப்போ நம்ம என்ன செய்வோம்? ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வீட்டில் வந்த உடனே மேக்கப் போட ஆளு கூப்பிடுறோமா? இருக்க அழகு போறாதா? பிரைஸ் தி லார்ட். இருக்க அழகு போதாதா? இருக்க அழகு கண்டு தானே புருஷன் வந்திருக்கேன். இருக்கிற அழகு கண்டு தானே புருஷனை மனைவி ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. மனுஷன் ஏற்றுக்கொண்டிருக்கா, புருஷனை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க இல்லையா? வேற அழகு இருக்கா? சபையை நான் படிப்பிச்சுதாங்க என்ன இருக்கான்னு கேட்க. ஹலோ, உங்களை வஞ்சிப்பதற்கல்லங்க. நான் இந்த முகத்தில் ஏதாவது போட்டு தடவுனா என் ஆண்டவர் பிடிக்காது, அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். ஏன்னு சொன்னா, அவர் அழகற்றவராய், கேவலமாய், அற்பமுள்ளவராய், தரித்திரனாய் தமக்காய் தன் சிலுவையிலே தொங்கினபடினாலே இந்த உலகத்தின் சட்ட திட்டம் அலங்காரத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். அதையாக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பிள்ளை சிம்பிளாய் வஸ்திரம் தரித்து, சிம்பிளாய் மேக்கப் இல்லாம, சிம்பிளாய் தன்னை வாழ்ந்து காட்டிவிட்டு மனமேடல வந்து இருக்க வேண்டும். அதான் பெண்டேகோஸ் ஆக்டிவிட்டி. எனக்காக அவ்வளோ அழகுள்ளவர், தரித்திரனா அழகுள்ளவர், இப்படிப்பட்டா நான் எப்படி தாழ்மையா வாழணும்? ஆமே. அப்ப கேட்பாங்க தோழிகள் எல்லாம், என்னடி இப்படி ஒரு மேக்கப் எல்லாம் வந்திருக்கிறேன் என்னடின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லணும், நான் இயேசுவை என் கண் கொண்டு பார்க்கிறேன், அவருடைய கண்களினால் என்னை பார்க்கிறபடினாலே எனக்கு நியமிக்கப்பட்ட அலங்காரம் இதுதான். கைசலாம்.
அங்கே கர்த்தர் சந்தோஷப்பட்டு உன்னோடு வந்து உன் குடும்ப வாழ்க்கை நன்றாய் நடத்தி நீ நல்லா இருக்கும்படி கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியைகளை உன் வீட்டில் செய்யும்படி தேவ பிள்ளை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறான். கிறிஸ்துவின் சந்தோஷம் உன்னிலே நிறைவாய் வரட்டும். உலக சந்தோஷத்தை தயவாய் விட்டுவிட கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நடக்க போற கல்யாணமானாலும் எதுவானாலும் சரியாய் சில வீழ்ச்சிகள் வந்திருக்கு. அதனால சொல்றேன், கவனமா போங்க. ஒரு பாய கையில கிடைச்சுன்னு சொல்லி ஒற்றை அடியில துள்ளிடாதீங்க. நோ, கிறிஸ்துவுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. இது சரி ஆகுமா ஆண்டவரே என்று. ஒரு நல்ல பணக்கார பெண்ணோ ஆடம்பரமான ஒரு பெண்ணை கிடைச்சா ஜெபம் பண்ணுங்க. இது கிறிஸ்துவுக்கு சந்தோஷமா எங்களை ஒன்று சேர்க்கிறதில்ல. எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஒரு பெண் வந்து வாலிப பிராயத்தில் 15-10 வயசுல எனக்கு ஒரு நல்ல ஒரு பெந்தேகோஸ்து மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி அவ ஜெபிக்கணும். ஏற்ற காலம் அது கர்த்தர் பேசுவா, ஊழியர்கிட்ட பேசுவா. என் மகள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு நல்ல வாலிபனுக்காய் காத்திருந்தபடினாலே அவளுக்கு ஏற்ற வாலிபனை இன்னும் வீட்டில் நான் வைத்திருக்கேன். சொல்லு. ஹலோ, ஹலோ, ஹலோ. ஒரு பையன், சின்ன பிள்ளைகள் அப்படி வளர்த்துங்க. அவன் சின்ன வயதில் ஒரு ஏஜ் ஆகும்போது 20-22 வயசு ஆகும்போது, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு அனுபவம் உள்ள மனைவி வேணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஏற்ற காலம் ஆகும்போது அதை இணைப்பா சந்தோஷமாய் வாழ்வாங்க. உங்க துக்கம் மாறி போகும் என்று கர்த்தர் சொல்லுங்க. புரிந்த தேவ பிள்ளைகள் கரத்தை தட்டி, ஆண்டவரே என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கணும், என் வாழ்க்கை கிறிஸ்துவிலே கட்ட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியார் நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் சொல்ல, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. எப்ப சொல்லுகிறாரு? இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரன் என்பது வேலைக்காரன். வேலைக்காரனுக்கு முதலாளியானவன் எல்லாத்தையும் மறைத்து வைப்பான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜான்சன் ஒரு முதலாளி, இன்னும் சில முதலாளிகள் இங்க உண்டு. இப்ப உண்டான்னு தெரியல. எல்லாம் தொழிலாளர்கிட்ட சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா பிரதர்? சும்மா கேட்க சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அப்படியே பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் இவர்களை ரகசியத்தை கொஞ்ச காலத்துக்கு முன்ன கொஞ்ச நாள் சொல்லல. பின்பு சகல ரகசியங்களையும் இந்த 12 பேருக்கும் வெளிப்படுத்த தொடங்கினார். பரலோகம் இப்படி இருக்கும், நீங்க கஷ்டப்பட்ட அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அங்கே ஒரு சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு, அங்கே நான் இருப்பேன், என்னை போல ஆவீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாய் பிட்டு சொல்லிக்கொண்டு இவர்களுக்கு உள்ள அந்த பரலோகத்தின் சந்தோஷம் வந்தவுடன் சொல்லுங்க, இனி ஊழியக்காரன் என்று உங்களை அழைப்பதில்லை. என்ன அழைக்க போகாரா? என் சிநேகிதனாய் உங்களை அழைக்கிறேன். நீங்களும் கர்த்தருடைய சிநேகிதா இருக்கிறீங்க. தேவ பிள்ளை கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய சிநேகிதனாய் என்னை மாற்றும், உம்முடைய சிநேகிதியாய் என்னை மாற்றும். உம்முடைய இரத்திலிருந்து தேவ வல்லமை புறப்பட்டு வந்து தேவ அறிவுண்டாகும்படி, தேவ ரகசியங்கள் உண்டாகும்படி நான் ஒரு உம்முடைய சிநேகிதனாய் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ரொம்ப காலம் ஒரு தொழில் செய்து அந்த தொழிலை கற்றுக்கொண்டு உங்களோட அன்பா இருந்து நட்பா இருந்து ரொம்ப செக்கு பண்ண பின்பு சில வேளை உங்க சிநேகிதி கிட்ட காரியங்களை சொல்லுவீங்க. ரொம்ப செக் பண்ண பின்பு, ஹல்லேலூயா, நான் சொல்லுகிற ரகசியத்தை வெளியே விட மாட்டான்னு சொல்லி ரொம்ப செக் பண்ணிதான் விடுவீங்க. அதை போலத்தான் நீங்களும் ரொம்ப டீப்பாய் பழவி, ஆழமாய் பழவி, உயிர் போனாலும் இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க என்று சொல்லித்தான் வெளிப்படுத்தி. இந்த சிநேகம் அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்கு உண்டானதை கொடுத்ததை வெளியரங்கமாய் சிநேகிதர் சொல்லத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவர்களுக்குள்ளே வைத்திருக்கின்ற தேவ ரகசியத்தை என்ன செய்யணுமா? சபை கேளுங்களேன், என்ன செய்யணுமா? நீங்க என்ன செய்யணுமா? வெளியரங்கமாக்கணுமா? ஹல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த ரகசியத்தை சபைக்கு தந்து உங்களை சிநேகிதியாக சிநேகிதர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பவுல் சொல்லுகிறார், ஒரு கர்ப்பத்திலே ஒரு பிள்ளை உருவாக்குற விதத்தை போல சபை விசுவாசிகள் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? உருவாக வேண்டுமா? ஒரு பிரசவிக்க போற
ஒரு பெண்மணி எவ்வளவு பாரப்படுகிறாளோ அதை போல நீங்கள் பாரப்பட வேண்டுமா? ஆமென். பிரைஸ் எல்லாம் பாரப்பட வேண்டுமா? அப்ப என்ன செய்யலாம்? பரலோகம் அங்கிருந்து இங்கிருந்து அல்ல, இந்த பாரப்படுகிறது நல்ல பரலோகம் உனக்குள்ள வருகிறது. புரிஞ்சா? புரிஞ்சா? ஆனபடி இனி நீங்கள் கல்யாணம் பண்ண போற நீங்கள் உங்க இடத்தை விட்டு கொடுக்க கூடாது. இனி உங்க இடத்தை விட்டு கொடுக்க கூடாது. நீ பவர் உள்ள ஆளா இருக்கணும். வருகிறவங்க எல்லாம் உன்னை சில குற்றம் சொல்லுவாங்க, வருகிறவங்க எல்லாம் உன்னை எதிர்ப்பாங்க, வருகிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ உலகத்தில் ஒண்ணுமே என்னடி என்ன சொல்லுவாங்க. நீ அந்த இடத்துல காண்பித்து கொடுக்கும்போது தேவனை இறங்கி வந்து கானான் ஒரு கல்யாணத்தில் இறங்குனது போல உன் பிரச்சனைகளை தீர்த்து சமாதானமாய் நடத்த கர்த்தருடைய அன்பு நிரந்தரமாய் இருக்கும்படி தேவாவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப சிநேகிதன்னு சொன்னா என்ன? சிநேகிதின்னு சொன்னா என்ன? ஒரு நண்பனுடைய குணங்கள் இன்னொரு நண்பனுக்குள்ள வந்து இறங்கும். இவன் என்ன செய்யறான்? அந்த குணத்தை போல மாறுறான். கெட்ட குணம், அருவருப்பான குணம் இருக்கும். நல்ல குணம் உள்ள ஒரு நண்பனுடைய சுபாவத்தை பார்த்து அவன் நல்லவனாய் மாறுகிறான். புரியுதா? அல்லேலூயா. ஒரு நல்ல நிறைய கெட்ட பெண்களை பார்த்திருப்பீங்க. சினிமைக்கு போகிறது, ஜாலி அடிக்கிறது, தவறான போன்ல படம், நிறைய பிள்ளைகளை பார்க்க முடியும். ஆனா ஒரு நல்ல பிள்ளைகிட்ட பழகுவீங்க. நல்ல பிள்ளைகிட்ட பழவி அந்த பிள்ளை உங்களுடைய கெட்ட பழக்கத்தை தூக்கி வீச வச்சு அந்த நல்ல பழக்கத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாரா. அதுக்கு பழக பழக நல்ல பழக்கம் இருக்குது. அல்லேலூயா. இவர்கள் 12 பேரும் மிக மோசமானவர்களாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவர்கள் யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. இவர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் அழைத்திருக்க பரிசுத்தவான்கள் அல்ல. இவர்கள் 3.5 ஆண்டு காலத்தில் இயேசுவை போல மாற்றப்பட்ட சிநேகிதர். நீங்கள் அதை போல மாற சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளை, நானும் அதை போல ஆக வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் நீ நேசிப்பாயானால், இயேசுவை நேசித்து அவருடைய ஆழத்தை கண்டுபிடித்து அந்த கிருபை உனக்குள்ளே கொண்டு வந்து நானும் அவருடைய சிநேகிதியாக மாற உன்னை அர்ப்பணி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம எல்லாம் குற்றம் உள்ள, நாங்கள் எல்லாம் குற்றம் உள்ளவங்க இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் 100% உண்மை உள்ளவங்க ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் சிநேகிதராய் மாறும்போது உனக்கு சிநேகிதி சொல்ல ஒரு ரகசியம் உண்டு, உனக்கிட்ட சொல்ல மாட்டேன். ஒரு ரகசியம் வச்சுட்டு அது உனக்கிட்ட சொன்னால் சரியாவது. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோவான் அழுதான் அந்த முத்திரையை பொழிப்பது காட்டுவதற்கு. ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ எனக்கு சிநேகிதியா இருந்தா சொல்லு, இல்லைன்னா விட்டுடு. கர்த்தரை பார்த்து நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நீ என்னை அன்பு வைத்தா அந்த காரியத்தை வெளிப்படுத்து, இல்லை அவனை விட்டுடும். போவாரா? இல்லை, அன்பு வைத்திருக்கிறேன். அப்ப என்ன செய்வார்? அந்த சிநேகிதர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அதுதான் கிறிஸ்தவ சபை. ஹல்லேலூயா. நீங்க மெச்சோர்டாக அங்கேயாக்க இங்கே இல்ல. எப்போது தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்து நீ ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் உன்னோடு பேசும்போது கேட்கணும். இடத்துல குறை இருந்தா சொல்ல, எனக்கு அந்த ராஜ்யம் தருவீரான்னு கேட்கணும். எனக்கு அந்த ராஜ்யம் தருவீரான்னு கேட்கணும். நீ சிநேகம் தானே, வெளிநாட்டில் இருக்கிற எல்லாம் எனக்கு ஒரு விசை தருவியான்னு கேட்குறீங்க இல்லை, அதை போல் அந்த ராஜ்யத்துக்குள்ள விசை எனக்கு தருவீரான்னு கேட்கணும். அப்பத்தான் கர்த்தர் சொல்லுவா, ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லுவா. அது உனக்கு நிச்சயம் கொடுக்கப்படும். ஏற்ற காலமாகும் போது அந்த வார்த்தை உனக்குள்ளே வரும்போது பரலோக ராஜ்யம் உனக்கு துறக்கும். ஆனபடி அந்த சந்தோஷத்தில் சபை அதிகமாய் எழும்ப கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் அந்த சந்தோஷத்தை அறிந்து விட்டு வெளியே போறாங்க. எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை புரியாம வெளியே போறாங்க. நம்முடைய சபையில அநேக சகோதரர்கள் உண்டு. நினைச்ச கண்ணீர் வரும். என்னன்னு சொன்னா அவ்வளவு துன்மார்க்கம், அவ்வளவு துன்மார்க்கம், ஈவில் ஸ்பிரிட்ல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு 10-15 பேர் தேவனுக்காக ஒரு இரக்கமில்லாத கிறிஸ்தவர்கள், ஒரு கனி இல்லாத கிறிஸ்தவர்கள். தேவன் நியாயம் தீர்க்கும் போது எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனபடி நான் சொல்லுகிறேன், இப்போதே ஆண்டவரே, இந்த உலகம் என்னை நேசிக்கண்டாம், இந்த உலகம் என்னை அன்பு வைக்க வேண்டாம், நீர் என் சிநேகிதராக இருக்கணும். ஆமே. அடுத்து நீர் என் அப்பா, பைசலா, என்னை மகனாக்கி இருக்கிறேன். அற்பமான உலக சிற்றின்பத்துக்காய், ஒரு கல்யாணத்துக்காக, ஒரு சடங்குக்காக, ஒரு தொழிலுக்காக, ஒரு வேலைக்காக, எந்த ஒரு நன்மைக்காகவும் என் அன்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உம்மில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி நீ கர்த்தருடைய விட்டு கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண நிச்சயம் 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 நிச்சயம். ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஒரு சிநேகிதியாக மாறினா தானே கேட்க முடியும் உங்கள் ஃபியூச்சரை குறித்து, வரப்போகிற காலங்களை குறித்து, உன் ஹஸ்பண்டை குறித்து. திருந்துவானா திருந்த மாட்டானா? உன் வீட்டில் யாராவது இருந்து திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா? சபை இவங்க இந்த குடும்பம் திருந்துமா திருந்தாதா? இந்த குடும்பம் ஆண்டவருக்கு வருமா வராதா? கேட்கலாம்ல, கேட்கலாமா? இதுக்கு தான் சிநேகிதராக இருக்கும். ஒரு நோய் இருக்கு, கேட்கலாம்ல, இந்த நோய் தீருமா தீராதா? இந்த நோய் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா? அதை அப்படி சொல்லுங்க ஆண்டவனு கேட்கலாம்ல. என் காலம் எவ்வளவுன்னு கேட்கலாம்ல. இதுக்கு தான் சிநேகிதராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவியான சில தகப்பன்மார் உண்டு. நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியில் வர வேண்டும். ஜெபித்து ஆண்டுதல் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் தருகிற ஒரு வார்த்தையை மாறி போகாது. என்றைக்கு உங்கள் மத்தியிலே தருவேன்னு சொன்னார், அதை கர்த்தர் தருவ வல்லவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு சமயம் இல்லை, நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சிநேகித அன்பு என்று சொன்னால் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஆஸ்கில்லா பிரிஸ்கில்லாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ரோமரில் அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டவர்கள். ரோமரில் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டாலும் ரோமர்லிருந்து விடுதலையாகி கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், அந்த எபேசியர்கள் எல்லாமே அவங்க புறப்பட்டு கொத்தனார் வேலை செய்தவங்க, கையாள் வேலை செய்தவங்க. பவுல் வந்து ஆண்டவராய் இரட்சகரை அறிந்த பின்பு அந்த ஊழியத்தை கப்பல் வழி தொடர்ந்து போகும்போது பவுல் இவர்களை சந்திக்கிறார். இவர்களை சந்தித்த பின்பு இவங்க வீட்டில் பவுலுக்கு அடைக்கலம் கிடைக்குது. அடைக்கலம் கிடைத்தாலும் பவுல் வேலைக்கு போய் தான் அடைக்கலாம். வேலைக்கு போறாரு, சாப்பிடுறாரு, அப்படியே ஊழியம் செய்கிறாரு. ஆமே, ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ அவர்கள் பவுலிடத்தில் கற்றுக்கொண்ட பின்பு, பவுலுடைய ரகசியத்தை அறிந்த பின்பு அந்த விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா, ஆமே, ஆமே. அவருடைய வாழ்நாள் முழுவதுமே இயேசுவின் பணியை செய்தார்கள். வாழ்நாள் முழுவதுமே இயேசுவுக்காய் வாழ்ந்தார்கள். சின்ன சின்ன வீடுகளில் அவருடைய சகாயத்தின்படி பவுலுக்கு நிறைய ஊழியம் செய்திருக்கிறார். அதனால பவுல் சொல்லுகிறார், அவர்களை வாழ்த்துங்கள் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் நிருபத்தில். அல்லேலூயா, ஆமே. அவர்கள் கிறிஸ்துவின் சிநேகிதராக இருந்தாங்க. இந்த அப்போலோ என்று சொல்லுகிற மனுஷன் வசனம் கொஞ்சம் குறைவுள்ள மனுஷன். இந்த அப்போலோக்கு இவங்க போதிச்சிருக்காங்க, போதிச்சு கொடுக்குறாங்க. அல்லேலூயா, புரியுதா? பெரிய பாட்டகன்னு சொல்லி அவங்க விடல, போதிச்சாங்க. இதெல்லாம் அப்போலோ இப்படி இருக்குதெல்லாம் நிறைய போதிச்சாங்க. வல்லமையுள்ள ஊழியக்காரன் தான், பெரிய அக்கினி அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன் தான். சரியான போதனை விட்ட இல்ல, தவறு இருந்தது. அல்லேலூயா, பைபிள் படிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. இவர்கள் அப்போலோக்கு போதிச்சார்கள். கடைசி நாட்கள்ல இவங்களை 2 பேரையும் ஒரே தீயில போட்டு கொன்றார்கள் ரோமர் சாம்ராஜ்யம். அல்லேலூயா, நல்லா புரியுதா? கணவன் மனைவி அன்பிலே இருந்தார்கள், அன்பிலே ஊழியம் செய்தார்கள். 2 பேரும் பிரியாம விட்டு கொடுக்காம ஊழியம் செய்த காரியம் கணவன் நன்றாய் ஆண்டவர் அறிந்திருந்தா, மனைவி நன்றா அறிந்திருந்தா. இந்த சபை சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சமயான உடனே மக்காயிடுச்சு. உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? மரணத்துக்கு ஏதுவான சுவிசேஷம் வேணும். பிரைஸ் ஹல்லேலூயா. நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. கோழி பண்ண எல்லாம் பயங்கரமா இருக்கும், பண்ணி பண்ண எல்லாம் பயங்கரமா இருக்கும். நீ சிநேகிதியாயிருந்தால், நீ சிநேகிதியாயிருந்தால்
நீங்கள் சிநேகிதராக இருந்தால் உன் வியாதியை நீயே குணமாக்கிக்கொள். கர்த்தர் சொல்லு. பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுங்க. விடுதலை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுங்க. அந்த டாக்டர் இறங்கி இருக்கா என்று கர்த்தர் சொல்லுங்க. அந்த அற்புதம் உனக்குள்ள நடக்க போகுது என்று கர்த்தர் சொல்லுங்க. பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை இறங்கி வருகிறது. லீபா மாமா கரதரபல ஷபா ரிகபலதரகபபா. ஹல்லேலூயா. முடிக்க இயேசுவின் சிநேகிதர் யார் கண்டுபிடிங்க. மக்களை தலையில நூந்து பாருங்களேன். பிரைஸ் எல்லாம். இயேசுவின் சிநேகிதிகள் நீங்க இருக்கிறீங்க இல்ல? யார் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்களே. எப்படி இயேசுவின் சிநேகிதி ஆகும்? ஆமென். இவங்க 2 பேருக்கு வேணுமான மரணத்திலிருந்து பிரிஞ்சு மாறலாம். தீயில போடாம தங்களை காத்துக் கொள்ளலாம். இவங்க இயேசுவின் அன்பில் நிறைந்தவர்கள், பரலோகத்தின் ராஜ்யங்கள் அறிந்தவர்கள். அவர்களுக்கு பூரண நம்பிக்கை உண்டு. என்னுடைய சரீரத்துக்குள் ஆத்மாவிலே பரலோக ராஜ்யம் வந்து விட்டது என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்வோம்? சபைக்கா எனக்கு என்ன நன்மை கிடைச்சு? எனக்கு இயேசு அங்கே என்ன தந்தாரு? இயேசு அங்கே எனக்கு என்ன செய்தாருன்னு? அவர் யாரு? பைசலாம், பைசலாம். 1,00,000 ரூபா தருவியா? நான் மகதளிக்கலாம் அவரை, அவ்வளோதான். எனக்கு கடை பிரச்சனை தந்தா மகதளிக்கலாம் அவரை. இந்த கிறிஸ்தவ அவர்களாக்கும். நீ மகதளிக்காமல் மரணத்துக்கு ஏதோ நிற்கும்போது கர்த்தர் சொல்லுவா, என்னுடைய சிநேகிதி, என்னுடைய சிநேகிதன், என்னுடைய சிநேகிதன். நான் பிதாவுக்காய் மரித்த என்னை ஒப்பு கொடுத்தது போல எனக்காக மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்த என் சிநேகிதனை பாருங்கள் என்று பரலோக ராஜ்யத்தில் சொல்லத்தக்கதாய் கஷ்டமோ வேதனையோ துன்பமோ பிரச்சனை வரும்போது நீ சொல்ல வேண்டும், நான் கர்த்தருடைய சிநேகிதனாய் இருக்கிறேன், சிநேகிதனாய் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய சிநேகிதியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சொல்லி பழகு, நோய் போகும். இப்படி சொல்லி பழகு, கட்டுகள் மாறும். இப்படி சொல்லி பழகு, ஒரு பெரிய விசுவாசம் உனக்குள்ள வரும். சொல்லி பழகு, பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இறங்கும். ஹல்லேலூயா. இதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எத்தனை புரியுதுங்க? துன்பம் வருகிறத நான் ஆண்டவரை சிநேகிப்பேன். ஆண்டவரே, கஷ்டம் வருகிறத ஆண்டவரை நான் சிநேகிப்பேன். ஆண்டவரே, வியாதி வருகிறத நான் உம்மை சிநேகிப்பேன். ஆண்டவரே, ஒரு நன்மை வரவில்லை ஆண்டவர், நான் சிநேகிப்பேன். காலங்காலம் புருஷன் குடிக்க நான் உம்மை சிநேகிப்பேன். ஆண்டவர், காரியம் இவனுக்காக அல்ல, இவனுக்காக அல்ல, நான் உமக்காக சிநேகிதனா வாழ்றேன். அதுக்குத்தான் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வீட்டிலிருந்து ஒரு சொல்லுவார், நான் பிதாவுக்காக என் ஜீவனை கொடுத்தேன், என் பிள்ளைகள் எனக்காக ஜீவனை கொடுக்கிற நேசத்தை கண்டு உனக்கு பரலோக ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர், பிரச்சனைகளை மாற்றுகிறவர், போராட்டங்களை மாற்றுகிற தெய்வத்துடைய சாநித்திய வல்லமை இன்றைக்கு நீங்கள் சிநேகிதனாய் மாறும்போது, ஒரு சிநேகிதியாய் மாறும்போது கர்த்தர் உன்னுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறேன் என்று வாக்களிக்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா.